அதாவது ஒரு மனுஷனுக்கு வயசு என்னென்னா குரோனலாஜிக்கல் ஏஜ். இப்போ நான் பிறந்த 70 வயசு ஆச்சுன்னா எனக்கு 70 வயசுன்னு சொல்லிக்கலாம். இன்னொன்று வேஸ்குலர் ஏஜ். அவன் இரத்த குழாய்க்கு என்ன வயசு, என்னுடைய இரத்த குழாய்க்கு என்ன வயசு, அதுதான் கரெக்டான வயசு. இப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்தே பரோட்டா சிக்கனு ஜங்க் ஃபுட்டு எங்கே போனாலும் சும்மா ஒரு இலையில் அல்வா வாங்கி சாப்பிட்றது, அங்கே 2 வடையை பறிக்க மேய்கிறது, கண்ட நேரமும் கண்டதையும் சாப்பிட்றது, கெமிக்கல்ஸு, பேக்டு ஃபுட்டு, கடைகளில் கிடைக்கல அந்த பேக்டு ஃபுட் இருக்குல்ல, அதாவது அப்படி சும்மா நூடுல்ஸு அது இதெல்லாம் அந்த ப்ரிசர்வேட்டிவ், சால்ட்டு, ஹை சால்ட்டு, இந்த மாதிரி டயட்டுகளெல்லாம் சாப்பிட்டு உடலில் அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகுது, இரத்த குழாய்கள் வந்து பழுதாக போகுது. ஏன் இப்போ நல்ல ஒரு பைப் லைன் போடுறீங்க, நல்ல தண்ணி பைப்பு போடுறீங்க, உப்பு தண்ணி பைப்பும் போடுறீங்க. நல்ல தண்ணி பைப்பு போடும்போது அது வந்து 70 வருஷம் 80 வருஷம் அது பாட்டில் கிடக்கு. தாமிரபரணி தண்ணி போடுற பைப்புனா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதே இதை நீங்கள் உப்பு தண்ணி போகுதுன்னு வைங்க, ஒரு 10-15 வருஷத்தில் அந்த பக்கம் தண்ணி வராது. என்னென்னு நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் உப்பு படிஞ்சு அடைச்சி போயிருக்கும். இதே மாதிரி இது 15 வருஷத்துலேயே சோழி முடிஞ்சு போகுது. அது 60 வருஷம் ஆனாலும் நல்லா இருக்குது. அந்த மாதிரி 60 வருஷம் ஓடக்கூடிய பைப்பு தான் நம்ம பைப்பெல்லாம். நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கங்கள், அந்த கொழுப்பு எல்லாம் போய் இரத்த குழாய்களில் உள்ளே அடைச்சி இரத்த குழாய் எல்லாம் பழுதாக போகுது. 20 வயசுலே 20 வயசு இரத்த குழாய் எப்படி இருக்குன்னா 60 வயசு 70 வயசில் உள்ள இரத்த குழாய் மாதிரி ஆயிடுது. அதான் வேஸ்குலர் ஏஜ். இதுதான் ஒரு மனுஷனுடைய அந்த வாழ்நாளை தீர்மானிக்கக்கூடியது. அப்போ இந்த வேஸ்குலர் ஏஜ் என்னது, இந்த 20 வயசில் 25 வயசில் இவன் இரத்த குழாய்க்கு வயசு என்ன 70. அப்போ இந்த 70 வயசில் வரக்கூடிய வியாதி எல்லாம் வரும். ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம் எல்லாம் எப்போ வரும், 70-75 வயசில் வர வேண்டியது. அதெல்லாம் 25 வயசில் வருது. அப்போ இரத்த குழாய்களை ஒழுங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒழுங்கான டயட், நல்ல வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸ் நிறையா சேர்க்கணும், ஃபேட்டை குறைக்கணும், கொழுப்பு சத்துள்ள ஆகாரங்களை குறைக்கணும், வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், உடல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இருந்தனா இரத்த குழாய் நல்லா விரியும், சுருங்கும். விரிஞ்சு சுருங்குற அந்த இரத்த குழாய் வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது வந்து பிவிசி பைப் மாதிரி ஆகாது, ரப்பர் பைப் மாதிரி பெருசாகும், சுருங்கும். அது எப்படின்னா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி இல்லாமல் பிவிசி பைப் மாதிரி ஆகிட்டுனா எப்போ வேணாலும் கொஞ்சம் அடப்பு இருக்கதை 100% அடப்பானா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ இரத்த குழாயை பாதுகாக்கிற யாருக்கு, ஒவ்வொரு மனுஷனும் அவன் இரத்த குழாயை அவன் தான் பாதுகாத்துக்கணும். ஏன் வயசு 70 அப்படின்னா எனக்கு இரத்த குழாய் வயசு என்ன, அதுவும் 70 இருந்தால் நீ கரெக்டான வயசில் இருக்கன்னு அர்த்தம். என் வயசு 25 தான், என் இரத்த குழாய் வயசு 70 ஆகிட்டு அப்படின்னா சொல்லி முடிஞ்சான், அவ்வளோதான். அப்படி தான் வருது ஹார்ட் அட்டாக்லாம். கெட்ட பழக்கங்கள், ஸ்மோக்கிங் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. இவன் ஒழுங்காக சாப்பிடலைன்னா சாப்பாடு இவனை தூக்கி சாப்பிட்டு போயிடும், அவ்வளோதான். இப்போ நிறைய இடங்கள் அதான் நடக்குது. திங்க தெரியாமல் தின்னுபிட்டு தொப்பையை காட்டிக்கிட்டு பெருசாக இவனோட பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா தொப்பைக்குள்ளே நிறைய சமாச்சாரம் இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்குது, பார்டர் லைனில் டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு எல்லாம் உள்ளே இருக்குது, தொப்பைக்குள்ளே தான் இருக்குது. அப்போ தொந்தி வராமல் பார்த்து ஒழுங்காக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோடு வச்சுக்கிட்டானா பொழைச்சான். இல்லை சாப்பாட்டை திங்க தெரியாமல் தின்னுபிட்டானா அது இவனை தூக்கி ஏப்பம் விட்டுட்டு ஓன்னு போயிடும். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. 25-30 வயசுல எனக்கு கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது, கிட்னி சட்னி ஆகிட்டு, அங்கே இரத்த குழாயில் அடப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால் எங்கள் அப்பாவை ஏன்ட வந்து உட்கார சொல்லியிருக்கேன் எனக்கு ஹெல்ப்புக்கு. விளங்குமா? உடம்பை கவனிச்சிக்கிறதே இல்லை. பொதுவாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கவெல்லாம் எனக்கு காலையில் டியூட்டி, நைட் டியூட்டி, மாற்றி டியூட்டியை தவிர பிறகு வந்தவுடனே பீஸா, கொக்கோ கோலா என்னதையாவது தின்னுபிட்டு அதெல்லாம் பந்தால் குப்பரை வச்சு படுத்துக்கிறது. பிறகு பார்த்தா அவன் போகும்போது 20-30-40 கிலோவில் போயிருப்பான். ஒரு வருஷம் கழிச்சு வந்தானே 75 கிலோவில் வருவான். இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தானா 90 கிலோ ஆயிரும். இதுதான் பிரச்சனையே. அதனால் உடல்நிலையை கவனிச்சுக்கிட்டோம். வர காரணம் இதுதான். வேஸ்குலர் ஏஜ், இரத்த குழாயை வயசாக விடாமல் வைக்கணும்னா ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், உணவு பழக்கங்கள் ஒழுங்காக இருக்கணும், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மென்டலி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடாது, நல்ல பீஸ்ஃபுல்லான தூக்கம் வேணும், ஒரு 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் இருந்தேன்னா எல்லோரும் போல் நம்ம போகலாம். மற்றபடி தனி ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்துடும்.